Hello friends, welcome to Kavi Kanji. இப்போ கொத்தமல்லி பொங்கல் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பு கூட எந்த கப்ல நம்ம அரிசி பருப்பு அளந்து வச்சிருக்கோமோ அதே கப் அளவுக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு விடுத நம்ம அந்த அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இதை கழுவி சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. லைட்டா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொங்கலை நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். இப்போ தாளிக்கிற கண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் தாளிச்ச ஐட்டமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டால் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கொத்தமல்லி பொங்கல் ரெடி. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.